Good morning, students. Today we are going to see the end of the play, The First Patient, written by Christopher Victor Burgess. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸாக நம்ம தொடர்ந்து வந்து இந்த ப்ளேவை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ப்ளேவோட என் பார்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ வில் சி நவ். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சர்ஜரி ரூம்குள்ளேருந்து ஜோ வெளியில் வராரு. ஜோ வெளியில் வந்த உடனே எமிலி பார்த்துட்டு, எமிலிங்கிறது யாருன்னா உமன் 1, ஜோவோட ஒய்ஃபு. ஸோ எமிலி பார்த்துட்டு ரொம்ப அவங்கள பார்த்து அழுகுறாங்க. ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ஜோ என்ன சொல்கிறான்னா, ஆல்ரைட் ஆகிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே, எதுக்காக நீ அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உமன் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேமரிங் சவுண்டு, சாயிங் சவுண்டு, பிளேயர் சவுண்டெல்லாம் கேட்டுச்சு இல்லையா, அதனால தான் நான் கேட்குறேன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி வந்து ஜோ கிட்ட சொல்கிறாங்க. ஓகே. மேன் 1, ஓ that was only the dentist trying to force open his instrument cabinet. Woman 1, his cabinet? Man 1, yes, you see, he lost the key. Woman 1, so he hasn't done anything to you, Joe? Man 1, not a thing, and I can't wait any longer this morning. I have made an appointment with him for this evening instead. The nurse gave me some pills to deaden the pain in the meantime. உடனே ஜோக்கு வந்து ரொம்ப சிரிப்பாகவும் இருக்குது. அவர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்காக அவர் வந்து எனக்கு யூஸ் பண்ணல, அதாவது அவருடைய கேபினெட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்க கேபினெட்டோட கீயை வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு, அதுக்காக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு யூஸ் பண்ணல. நான் அதனால் என்ன சொன்னேன் அப்படின்னா, நர்ஸ்கிட்ட என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ நான் வந்து ஈவினிங் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்காக சம் டேப்லெட், அதாவது தட் பில்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த பில்ஸ் நம்ம பில்ஸ் அப்படின்னா டேப்லெட்னு அர்த்தம். ஸோ அந்த பில்ஸை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெயின் வந்து ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பில்ஸ் வாங்கியிருக்கேன், ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து தன்னுடைய ஒய்ஃபான எமிலி கிட்ட சொல்கிறான். Oh, Joe, I was so upset. Man 1, well, it is all right now, Emily, so let's go. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளினிக்கை விட்டு வெளியில் போகிறாங்க. Woman 1 and Man 1 go out left. A moment later, the nurse enters from the surgery. She is walking across the stage. When the dentist enters left, the dentist is waving a key. Dentist, I found it, believe it or not, but it was under the telephone directory. What an awful waste of time. Nurse, I am afraid the first patient couldn't wait. However, he made an appointment for this evening. Dentist, fair enough. I'll take the next patient. Dentist goes into the surgery. Nurse turns to woman 5, who is still looking at her photographs. Nurse, now madam, the dentist is ready. Woman 5 looks up. Woman 5, do you mean me, miss? Nurse, yes. Would you step into the surgery, please? Nurse goes into the surgery. Woman 5, dear me, that long queue did move quickly, didn't it? Woman 5 follows the nurse into the surgery curtain. அப்படின்னு லெசனை முடிச்சிருக்காங்க. ஸோ ஜோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதாவது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்கு யூஸ் பண்ணல, அதாவது அவருடைய அது இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினெட்டோட கீ வந்து மிஸ் ஆனதுனால தான் அதுக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியில் போகிறாங்க. இந்த மீன் டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஃபோன் பண்ணிட்டேன், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னுடைய கேபினட்டோட கீ எங்கே இருக்குது அப்படின்னா டெலிஃபோன் டைரக்டருக்கு கீழே இருந்தது, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஸோ நர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து வெயிட் பண்ணலை, அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சிங்கிறதுனால அவங்க ஈவினிங் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படிங்கும்போது டென்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு, ஸோ நெக்ஸ்ட்டு எந்த பேஷண்ட் இருக்காங்களோ நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பி பார்க்குறாங்க நர்ஸு, அந்த வெயிட்டிங் ரூமில் பார்க்குறாங்க, அங்கே ஒரே ஒரு உமன் மட்டும்தான் இருக்காங்க. யார் அப்படின்னா உமன் 5. அதாவது இப்போ வந்து அவங்க வந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை, அதனால் அந்த ஃபோட்டோகிராஃபை அவங்களே வந்து பார்த்துட்ருக்காங்க.
பார்த்துட்டு இருக்கும்போது நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போய் டென்டிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்ன ஆச்சரியப்பட்டு மேலே பார்க்குறாங்க, நர்ஸை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே இவ்வளோ க்யூ வந்து காலி ஆகிடுச்சா, எல்லாருமே டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு போயிட்டாங்களா, இப்போ நான் தான் லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட நர்ஸை பார்க்குறாங்க. நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஸோ நர்ஸ் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ஜரி ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த நர்ஸை ஃபாலோ பண்ணி யார் போகிறா அப்படின்னா உமன் 5 போகிறாங்க. ஸோ இப்போ அந்த கர்டன் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஒரு தெரியாமல், அதாவது அந்த வெயிட்டிங் ரூமில் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த 20 மெம்பர்ஸ்க்கு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே பெரிய கலவரமே நடந்திருக்கு. ஆனால் உமன் 5க்கு அது அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறதே அவங்க என்ன பண்ணலன்னா ரியலைஸ் பண்ணல. தன்னுடைய ஃபோட்டோஸை மட்டுமே மற்றவங்களுக்கு ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து தன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அவங்க கேர் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான், நம்மளை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டுக்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து என்னவா இருக்காது அப்படின்னா ஹாப்பியாக இருக்காது. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஒர்க்கு இருந்தால் கூட நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியை வந்து நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஸ்டோரி அதை தான் நமக்கு சொல்ல வருது. என்னதான் வந்து ஜோபியலாக போனாலும் இதில் ஒரு சின்ன கருத்தும் இருக்குது. எப்போவுமே வந்து நம்மளுடைய வேலையவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் வராங்க யார் போகிறாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா தான் நம்மளுடைய லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அலர்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த லெசனை பர்கஸ் முடிக்கிறார். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லெசனோட ப்ரீஃப் சம்மரி ஒரு டைம் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? கிறிஸ்டோஃபர் விக்டர் பர்கஸ் இஸ் அ ஹியூமரஸ் playwright. His situational humor intensified the emotions of the characters in the play. In this play, The First Patient, he humorously described how misconception leads to turn of events. When the curtain rises, all the 8 men and women are found seated in a dentist waiting room. Man 4 is holding the bandage tied round his jaw and crying in pain. Woman 5 takes a packet of photographs from her handbag and started showing to woman 6. Man 5 and 6 are found discussing about the dentist arrival. Woman 7 forces her daughter to sit despite her weeping. Emily, the woman's first husband Joe, is the first patient to enter into surgery room. After some time, the nurse keeps on carrying strange tools like hammer, pair of pliers and hacksaw one by one. On hearing the sound of hammering and sawing, the patient outside, including herself, thinks differently. Every time she hears the violent sound, she gets frustrated. The pranks of the children. Both the little girl and the small boy trying to get off school, so they act as if they got toothaches. They get afraid about the dreadful treatment when they hear the noise of hammering and sawing from inside. So they reveal the truth and want to leave the place at once. All leave the clinic out of fear except woman 1 and woman 5. The misconvinced that the dentist is applying all those strange tools on Joe's teeth. They think that they can't withstand such a horrible treatment of this kind. So they flee from the place. The dentist frantically tries to open his instrument cabinet since he has lost its key. He uses strange tools like hammer, pair of pliers and hacksaw, but he can't. At last, he finds it under the telephone directory. In the meantime, he makes an appointment with him for the evening. Woman 5 is not aware of the thing taking place around her. She is completely engaged in showing her photographs to others. Everyone leaves the clinic one by one out of fear. Thus, she moves ahead in the waiting list of patient. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட
இந்த ஸ்டோரியோட ப்ரீஃபாக நம்ம இதை பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம புக்கில் வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் 99ல் complete the summary of the play choosing the appropriate words from the list given below the passage. ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. அந்த எண்ட் ஆஃப் த சம்மரியில் வந்து சில க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேர்டிங்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சம்மரியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த சம்மரி, ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். இதவே ஹோம்ஒர்க்காக நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.